புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் தேங்காய், பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நீங்கள் இதே மாதிரி கூட சேர்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாக பேஸ்ட் கிடைக்குதுல்ல அது கூட வாங்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மின்ட் லீவ்ஸை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா 1-2 நல்லா கொரப்பாக அதை அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையானது பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அரைச்சி விட்டதுலேயும் நம்ம சேர்த்துருக்கோம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துட்டு சால்ட் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸ் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ½ லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மின்ட் லீவ்ஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணாமல் நம்ம அதை கொதிக்க விடணும். நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 1-2 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா மேலாக நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்தோன்னா புதினா ரைஸ் ரெடி. இது நீங்கள் நல்லா உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சு சாப்பிட்லாம்.